தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 12 தொடக்கம் 16 வரை. அந்நாள்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் ஜூதா, துரோகியாகிய மாறிய யூதாஸ் இஸ்கரியோத்து என்பவர்களே. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் திரு அவையிலே, கத்தோலிக்க திரு அவையிலே மிகவும் செழிப்போடு வாழ்ந்து வருகின்றோம். விசுவாசத்தின் திருப்பயணிகளாக நாங்கள் பயணிக்கின்றோம். இந்த கத்தோலிக்க திரு அவை இன்று இவ்வாறு ஒரு பெரியதொரு விருட்சமாக வளர்ந்திருக்கின்றது என்றால் அது திருத்தூதர்கள் இட்ட அடித்தளத்திலே வளர்ந்த ஒரு மரம்தான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திரு அவையாக நாங்கள் பயணிக்கின்ற போது தூய கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திரு அவையாக நாங்கள் பயணிக்கின்றோம். அந்த அப்போஸ்தலர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த அடிப்படை விசுவாசத்திலே தான் நாங்கள் வேரூன்றி இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு 12 அப்போஸ்தலர்களை, திருத்தூதர்களை நியமிக்கின்ற அந்த நற்செய்தியை நாங்கள் வாசித்தோம். இது ஒரு முக்கியமான விடயம். கத்தோலிக்க திரு அவை இவ்வளவு காலமாக வளர்ந்து வருகின்றது என்றால் இந்த திருத்தூதர்களை ஆண்டவர் சரியான முறையிலே சரியானவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதை நாங்கள் நமது வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். நாங்கள் விசுவாசம் கொள்ளுகின்றோம் என்றால் அவர்கள் எங்களுக்கு தந்த அந்த விசுவாசம்தான் எங்களை இவ்வளவு காலமாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. எனவே இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஆண்டவர் இயேசு இந்த ஒரு முக்கியமான செயலை செய்வதற்கு முன்பு என்ன செய்கின்றார் என்றால், அந்நாள்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போகின்றார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிடுகின்றார். ஆண்டவர் இயேசு இந்த 12 திருத்தூதர்களை தெரிவு செய்வதற்கு முன்பு மலை மீது ஏறி அவர் இரவு முழுவதும் வேண்டுதல் செய்கின்றார். ஒரு முக்கியமான ஒரு செயலை செய்வதற்கு முன்பு ஆண்டவர் வேண்டுதல் செய்கின்றார். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த தெரிவு நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கின்றார்? ஆண்டவர் இயேசு இரவு முழுவதும் வேண்டுதல் செய்கின்றார். இன்று எங்களிடமும் இந்த செப வாழ்வு இருக்கின்றதா என்று ஆண்டவர் இயேசு எங்களிடம் கேட்டு நிற்கின்றார். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் செபத்தின் மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நமது வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட அனுபவங்கள், செயல்பாடுகள், பல்வேறு முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம். இந்த முயற்சிகள் அனைத்திலும் நாங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுகின்றார், செபத்தின் மனிதர்களாக இருங்கள். நாங்கள் பொது காலத்தின் 30வது வாரத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எவ்வாறு செபிக்க வேண்டும், எவ்வாறு செபத்தின் மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 3 வாரங்களாக நாங்கள் இந்த செபத்தின் பரிமாணங்களை பார்த்தோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் வாசகங்கள் நமக்கு எவ்வாறு இந்த செபத்தின் மனநிலை இருக்க வேண்டும் என்று சொல்லி நிற்கின்றன. 10 தொழுநோயாளர்களின் நோய் நீங்குகின்ற போது அங்கே ஒரு தொழுநோயாளர் மட்டும் ஆண்டவரிடம்
தனது நன்றியை செலுத்த வருகின்றார். அது நன்றியின் செபமாக இருக்கின்றது. இன்னும் அந்த ஊர் தலைவரிடம் கைம்பெண் இடைவிடாமல் தனது வழக்கை சொல்லி சொல்லி அந்த நடுவரிடமிருந்து தனக்கு ஒரு நியாயத்தை பெற்றுக்கொள்ளுகின்றாள். இங்கே இடைவிடாத செபத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் கடந்த வாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு எங்களுக்கு செபத்தின் மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பரிசேயரும் ஆயக்காரரும் கோயிலுக்கு செல்லுகின்றார்கள். அங்கே அவர்களுடைய செபத்தின் மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லி நிற்கின்றார். அங்கே தாழ்மையான மனதோடு நாங்கள் மன்றாட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் நாங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் என்ன செயல்பாடுகளை செய்தாலும் முதலிலே ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். எங்களை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும். செபத்தின் மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நான் என்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்ப வேண்டும். அன்புமிக்க சகோதரங்களே, செபத்தின் மனிதர்களாக நாங்கள் இருப்போம். இடைவிடாமல் செபிப்போம். நாங்கள் ஆண்டவரை பற்றி கொள்வோம். தாழ்மையான மனநிலையோடு ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடுவோம். நிச்சயமாக எமது வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக விளங்குவார். ஆமேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.